வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமோஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி கிறிஸ்பியான ஆனியன் ரிங்ஸ். வெறும் 2-3 வெங்காயம் இருந்தா போதும். வீட்ல இருக்கிற கொஞ்சம் மாவு கொஞ்சம் ஸ்பைசஸ் வச்சு ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சிடலாம். அண்ட் இதோட கிறிஸ்பி சவுண்ட் கேட்கும் போதே இன்னும் சாப்பிடலாம்னு தோணும். அவ்வளோ மொறுன்னு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக். சாப்பிட்றதுக்கு செம்ம கிரன்ச்சியா இருக்கும். ஒரு ரெய்னி ஈவினிங்ல இந்த ஆனியன் ரிங்ஸ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் பிரெட் கிரம்ஸை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 8 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஓரங்கள்லாம் கட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கலாம். தவா சூடானதும் பிரெட் ஸ்லைசஸை வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும், ரொம்ப ப்ரௌனிஷா பண்ண வேணாம். இப்போ இதை மிக்ஸி ஜார்ல 4 பிரெட்ஸை சேர்த்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா பிரெட்ஸையும் போட்டு ஒன்னா க்ரஷ் பண்ணோம்னா சிலது உடையாம அப்படியே இருக்கும், சிலது ஃபைன் பவுடர் ஆயிரும். இப்போ பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிருச்சு. பாருங்க, ரொம்ப பவுடரா இல்லாம கொஞ்சம் பெருசா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மேல அழகா தெரியும். நீங்க ஃபைனா அரைச்சாலும் பரவாயில்ல, அப்படியும் செய்யலாம். இப்ப 4 பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். நீங்க கட் பண்ற பீசஸ் நல்லா திக்கா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசா கட் பண்ணோம்னா ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணும்போது உடைஞ்சு போயிடும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பார்க்கவே ரிங்கா அழகா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா ஆனியன்ல கோட் ஆகாது. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு பொரிக்க தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகிட்டு இருக்கட்டும். இப்ப கட் பண்ண ஆனியனை இதுல சேர்த்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க கையில கோட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா பிரெட் கிரம்ஸ்ல போடும்போது கையை வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. அப்ப ஒவ்வொரு டைம்லயும் ஹேண்ட் வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கோ ஸ்பூனோ வச்சு மசாலால கோட் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்க்கு இன்னொரு ஸ்பூன் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது மசாலால பிரெட் கிரம்ஸ் பட்டு வேஸ்ட் ஆகாம இருக்கும். நீங்க பேட்டர்ல இருந்து எடுக்கும் போதும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலாவை வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா பிரெட் கிரம்ஸ்ல போடுங்க. பிரெட் கிரம்ஸ்லயும் கோட் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் உதுத்து விட்டுட்டு ஆயில்ல போட்டுக்கோங்க. இப்ப ஆயில் சூடாயிருச்சு. இதுல ஒன்னொன்னா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடா இருக்கணும். ஆயில் சூடாகாம போட்டுட்டோம்னா எண்ணெய் குடிக்கும். அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இப்ப திருப்பி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா சீக்கிரமா கரிஞ்சு போயிடும். ஏன்னா இதுல வேகிறதுக்கு ஆனியனை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஆனியன் ஜஸ்ட் ஃப்ரை ஆன போதும். இந்த மாதிரி கோல்டன் கலர்ல வந்ததும் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கிறிஸ்பியா மொறுன்னு டேஸ்டியான ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆயிருச்சு. இதை நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக். ஒன்ஸ் நீங்க செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா இது உங்களோட ஃபேவரட் ஸ்நாக்காவே மாறிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.